ஒரு சீஷன் தன்னுடைய குரு கிட்ட கேட்டானா, நான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதபடிக்கு நெறைய தடைக்கற்கள் வருது. எதிர்ப்பு, வெறுப்பு, துன்பம், வறுமை, சபலம், தோல்வி, கோபம், சோம்பல் இந்த மாதிரி நெறைய தடைகள் வருது. இதெல்லாம் எப்படி நான் தகர்த்து நான் வெற்றியாளனா மாறுறது அப்படின்னோன்னே, எதிர்ப்பு ஏன் வருதுன்னா, உன்னுடைய துணிவ செக் பண்றதுக்காக. வெறுப்பு ஏன் வருதுன்னா, உன்னுடைய பிடிப்ப செக் பண்றதுக்காக. துன்பம் திறமைய செக் பண்றதுக்காக. வறுமை உன்னுடைய நேர்மைய செக் பண்றதுக்காக. சபலம் மன உறுதிய செக் பண்றதுக்காக. தோல்வி வலிமைய செக் பண்றதுக்காக. கோபம் பொறுமைய செக் பண்றதுக்காக. சோம்பல் உன்னுடைய சுறுசுறுப்ப செக் பண்றதுக்காக. இந்த மாதிரி உன்னுடைய வேக தடைகள் எல்லாத்தையும் விவேகம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வால கலைந்து நீ சாதனை படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நம்ம இந்த மாதிரி ஜெயிக்கும் போது உண்மையாலுமே கர்த்தருடைய பிள்ளைகளா இன்னும் நம்ம ஒளி வீச முடியும், ஜெயிக்க முடியும். God bless you.